இவங்க குழந்தைய முதல் போதைக்கு அடிமையாக்கிடு. தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறை அழிச்சுப்படலாம், தமிழ்நாடு இருக்காது. அதுக்காக நடக்கிறது. இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த வக்கில்லாத, துப்பில்லாத, திறமை இல்லாத, திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட். அவர் அதிமுகவில் இருக்கார். அவருடைய உணர்வுகள் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்குமே ஒற்றுமையே பலம். அதனால இது இங்க தமிழ்நாட்டுல பாரதிய தேசிய ஜனநாயக கூட்டணியை லீடு பண்றது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். அவர் அதிமுக தான் இருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அப்பீல் இட்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு நான் என்ன சொல்றேன், சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துவது தமிழகத்திற்கு, தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த விஷயம். முன்னையெல்லாம் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்னா நம்பர் 1 பஞ்சாப். இன்னைக்கு இது தமிழ்நாடு. மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் இந்த திராவிடியன் ஸ்டாக் தீ அரசாங்கம் தான், தமிழ்நாடு தான். ஒவ்வொரு நீங்க அதோட இல்ல, நாம தயவு செய்து ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவிகரமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். காரணம், இந்த ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் 2000 கோடி 3000 கோடி கடத்துறாங்க. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் எங்க நடக்குது? இது பொட்டலம் போட்டு எங்க விற்கிறாங்க? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு எதிர்த்தாப்புல. இந்த நார்கட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் நீங்க நம்ம கலெக்டர், நம்ம எஸ்பி, நம்ம அரசு அதிகாரிகள், நம்ம டாக்டர்ஸ், நம்ம இன்ஜினியர்ஸ், நம்ம ஆசிரியர்கள், இவங்க குழந்தைய முதல் போதைக்கு அடிமையாக்கிடு. தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறை அழிச்சுப்படலாம், தமிழ்நாடு இருக்காது. அதுக்காக நடக்கிறது. இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த வக்கில்லாத, துப்பில்லாத, திறமை இல்லாத, திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட். அதனால இந்த நார்கட்டிக் இதுல இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா ஒரு தமிழக வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும். யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது. அது நம்ம எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்றேன், கருத்து வேறுபாடு இருந்தால் உட்கார்ந்து பேசுவோம், பேசினா பிரச்சனை தீரும். பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அதிமுக ஒருங்கிணைந்திருப்பது நல்லதா அல்லது பிரிந்திருப்பது நல்லதா? நாங்க எப்போதும் அப்படி நினைக்கிறதே கிடையாது. பிஜேபியின் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடும் எங்களுடைய உழைப்பு இதுதான் காரணம். நாங்க அடுத்தவர்கள் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பலவீனமானா நாம் பணக்காரன் பேசுற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் பிஜேபியில யாருக்குமே கிடையாது. சார், இந்த அலையன்ஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு முறை கர்நாடகால திரு ராமகிருஷ்ண ஹெகடேக்கு பெரும்பான்மை இல்லை. அப்ப பிஜேபிக்கு 44 எம்எல்ஏ நாம ஆதரிச்சோம். வந்தார் அவர். ஆனா ஒரு வருஷத்துல என்ன பண்ணார், சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தலுக்கு போனார். பிஜேபியோட கூட்டணி வைக்கல, பெருவாரி வாக்கு அவருக்கு போச்சு. நீங்க கூட்டணியில எவ்வளவு கட்சி, உதாரணத்துக்காக சொன்ன ஹெகடே எக்ஸாம்பிள். அதனால கட்சிகள் எத்தனை இருக்குங்கிறது இல்ல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி தேர்தல்ல 21ல வாங்கின வாக்குகளை அப்படியே தக்க வச்சுக்க முடிஞ்சுதா? 24ல முடியல. இல்ல, 7-8% சரிந்திருக்கு. அது மாதிரி இன்னொரு 8% சரிஞ்சா முடிஞ்சு போச்சு கதை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய டாக்ஸ் டெரரிசம் சொல்லலாம். ஏனென்றால் உலகத்திலேயே அமெரிக்கா மிக அதிகமான வரி விதித்திருப்பது பாரத தேசத்துக்கு எதிராக. அடுத்ததா பிரேசில், அதுக்கு அடுத்ததா சைனா. அது என்ன காரணம் சொன்னாலும் அவருடைய ஈகோ ஹர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறாரா என்ன தெரியாது. ஆனால் இந்த உலகமே ஒப்புக்கொள்கிறது இது மிகவும் அதீதமானது, தேவையில்லாது. அவருடைய பார்ட்டி செனட்டர்ஸே they don't accept. அமெரிக்க நாட்டினுடைய அப்பீல் நீதிமன்றம் அது இந்த 50% வரி என்பது நியாயமற்றது என்று தீர்ப்பும் சொல்லி இருக்கு. ஆனால் இதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இந்தியாவினுடைய 2024-25க்கான மொத்த ஏற்றுமதி
825 பில்லியன் டாலர். அதுல அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி 60 பில்லியன் டாலர். அதாவது 7.25% கூட்டி இருக்கிற மொத்த ஏழரையும் அந்த 7.25%க்காக. ஆனால் 7.25% தான் அதனால இன்சிக்னிபிகன்ட் சொல்லல. நீங்க பார்த்தால் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இருக்கும் பொழுது நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி 123 அக்ரிமெண்ட்ல இந்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டது. கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள், திருநும் கூட கையெழுத்து போட்டார். ஆனால் இன்றைக்கு பாரத தேசத்துக்கு பிரதமராக இருக்கிறது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். அதனால நாம் இதை எதிர்கொள்கின்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கோம். அமெரிக்காவுக்கு நாம பிரதானமாக அனுப்புகின்ற பொருட்கள், ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் விவசாய பொருட்கள், பால் பொருட்கள், டைரி ப்ராடக்ட், சீ ஃபுட், டெக்ஸ்டைல், இதுதான் அதிகமா நாம அனுப்பி கொண்டிருக்கோம். இது ஏற்கனவே அதிகமாக ஏற்றுமதி செய்யாத நாடுகள் 40 நாடுகளோடு இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் இது தொடர்பான கம்பெனிகள், குறிப்பா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நீங்க எந்த ஒரு எம்ப்ளாயும் ரிட்ரென்ச் பண்ண வேண்டாம், வேலையிலிருந்து நீக்க வேண்டாம், வங்கி உதவி போன்ற பல்வேறு சலுகைகள் கொடுப்பதன் மூலம் மத்திய அரசு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். சோ கைண்ட்லி டோன்ட் ரிட்ரென்ச் எனி எம்ப்ளாயிங்கிறதையும் சொல்லி இருக்கும். மூன்றாவதா, மிகப்பெரிய எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற இந்த நாடே கொண்டாடுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஜிஎஸ்டியில 5%, 12%, 18%, 28%, 4 ஸ்லாப் இருந்ததை இன்னைக்கு 5%, 18%, 2 ஸ்லாப். பல உணவுப் பொருட்களுக்கு வரியே கிடையாது. அப்படியே வரி இருக்குமானால் அதெல்லாம் 5% பிராக்கெட்ல. இதன் மூலமாக நாம் ஏன் இதை மேற்கொண்டோம் என்றால், நேற்றுக்கு முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவரோட தலைமையில இந்தியா என்ன நாடா இருந்தது, ஃப்ரைஜைல் 5, நொறுங்குகின்ற 5 பொருளாதாரத்தில் ஒன்றாக வைத்திருந்தார் சிதம்பரம். அது மட்டுமல்ல, 2006 பட்ஜெட்டிலேயே அன்றைய நிதியமைச்சர் திரு பிரணாப் குமார் முகர்ஜி அவர்கள் 2007 இருந்து ஜிஎஸ்டி ரிஜிம் வரும்னு சொன்னார். வரல. காரணம் என்ன? ஏன் 8 வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வராததுக்கு காரணம், எல்லா மாநில அரசாங்கமும் முதல் 5 ஆண்டு வருவாய் இழப்பை சென்டர் காம்பன்சேட் பண்ணணும்னு கேட்டாங்க. இதை கொடுப்பதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி தயாரா இல்லை. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஒப்புக்கொண்டோம். முதல் 5 ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை மத்திய அரசாங்கம் ஈடு செய்யணும்னு சொன்னோம், கொடுத்திருக்கோம். அதனால முதல் இனிஷியல் டேஸ்ல நாம ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுல செகண்ட் ஸ்டேஜ் அட்வான்ஸ்மெண்ட்கள் கொண்டு வர முடியாது. ஆகவே இன்னைக்கு நாம அதாவது முன்னெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆர் பெரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு ஏற்றுமதி செய்யுங்க, இல்ல வீணா போங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இந்தியா வெறும் உற்பத்தி செய்கிற நாடு, ஏற்றுமதி செய்கிற நாடு மாத்திரம் அல்ல. இந்தியா 140 கோடி மக்களை கொண்ட கன்சியூமர்ஸ் இருக்கிற நாடு. ஆகவே நம்ம இன்டர்னல் கன்சம்ஷனை கூட்டணும், நுகர்வை அதிகரிக்க வேண்டும் சொன்னா மக்கள் கையில் அதிகமாக பணம் இருக்க வேண்டும், கன்சூமர்ஸ் கையில அதிகமா பணம் இருக்கணும். அதுக்காக தான் இப்ப நாம 10%, 12% குறைச்சு மொத்தம் 2 ஸ்லாப் 5% and 18% கொடுத்திருக்கோம். இதன் மூலம் மக்கள் அதிகமான பொருட்கள் இன்னும் வாங்க முடியும். அதனால உற்பத்தி அதிகரிக்கும். அப்படி மக்கள் அதிகமான பொருள் வாங்கும் பொழுது வரி கலெக்ஷனும் கூடும். ஆக இது ஒரு ஆக்சலரேட்டிங் எஃபெக்ட். அதனால ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு ஸ்டெப் ஜிஎஸ்டி 2 அதை மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம எக்ஸ்போர்ட் பண்றது 60 பில்லியன் டாலர். ஆனா ஆன்லைன்ல இந்தியாவில் எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா நம்ம கன்சியூமர்ஸ்? 160 பில்லியன் டாலர். இதுல அமேசான் மாதிரியா அமெரிக்க நிறுவனங்களுக்கு பணம் போகுது. இன்னைக்கு வாவு சிதம்பரனார் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தில் ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாம ஒரு முடிவெடுப்போம். ஆன்லைன்ல வாங்க மாட்டோங்க. பக்கத்துல இருக்கிற கடைக்கு, அண்ணாச்சி கடைக்கு நடந்து போய் வாங்குவோமே. இந்த சுகரும் கண்ட்ரோல் ஆகும், உடம்புக்கும் வலிமை கூடும்,
நம்ம சுதேசி பொருட்களை, உள்நாட்டு பொருட்களை, உள்நாட்டு தயாரிப்பை வாங்குறதுக்கு அதான் மாண்புமிகு பிரதமர் பி வோக்கல் ஆன் லோக்கல் அப்படின்னு ஏற்கனவே நாம சொல்லி இருக்கோம். அதற்கு மக்கள் நாம ஏன்னா வ.உ. சிதம்பரனார் அவர்கள் அவர் சொந்த சொத்தை வித்து சுதேசி கப்பல் வாங்கி இலங்கைக்கு போற நம்ம மக்கள் லேபரர்ஸ கட்டணம் இல்லாமல் கூட்டின்னு போனார். அந்த மாதிரியா அவர் செய்த தியாகங்கள் அதை நினைவு கூறும் பொழுது நாம இனி ஆன்லைன்ல வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.